என் பேர் இளவரசன். நான் ஒரு நரிக்குறவர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா குருவிக்காரன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு போராட்டத்தை செத்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். எல்லாம் ஆயுதத்தை வச்சு போராடுவாங்க, ஆனால் நம்ம ஆயுதத்துக்காக போராடுறோன்ட்டு. அவர் சொன்ன ஒரே ஆயுதம் கல்வி. அந்த கல்வின்ற ஒரே ஆயுதத்தை வச்சு போராட வந்திருக்கேன். நான் இப்போது குருவிக்காரன் இல்லை. ப்ரோ, இந்த பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை ப்ரோ, பிகாம் சிஏவா? நானும் அதான் ப்ரோ தேடிட்டுருக்கேன். நானும் இந்த டிபார்ட்மெண்ட் தான். உங்கள் நேம் என்ன? இளவரசன். நான் மாரிமுத்து. ஹாய். ஏய், யார் ப்ரோ இவங்க? எதனா கேட்பாங்களா? இதோ சீனியர்ஸ் போல். எந்த டிபார்ட்மெண்ட்ரா? பிகாம் சிஏ. உன் பேர்ண்ணா? மாரிமுத்து. மாரிமுத்து. பயமுத்தா பேசுகிற வரையும் செலிட்டேஷன் இது. டேய், இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுடா. அதான்டா இந்த குடிகாரில் வந்து பட்ட தெரியா அவன் தான் நினைக்கிறேன். பேர் என்னமோ எவ்வளோ வரும்? இளவரசன். இளவரசன் பேரை பற்றியா இருக்கு? ஆமாம், நியூஸில் ஏதோ சொன்னியே, அது இங்கே சொல்லு. இந்த மாதிரி பசங்களாம் ஸ்கூல் காலேஜுன்னு போனாலே ஏதாச்சும் ஒன்று சொல்லி துரத்த வச்சிடறாங்க. எதுக்குன்னு கேட்டால் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியலன்னு சொல்லி மனுஷனாக்களும் மதிக்க மாட்டுறாங்க. சரி, பர்த் சர்டிஃபிகேட் ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்க போனால் நீ எங்கே போடல, யாருக்கு போடலன்னு தெரியல, உனக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கேயே இழுத்து அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் மாறும்னு நினச்சி தான் காலேஜ் வரணும். நானாச்சும் படித்து என் ஜனத்துக்காக நிற்கணும். இதெல்லாம் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து நீ படிக்கிறதே உங்கள் கிளாஸு குறிகார கிளாஸ்ன்னு சொல்லும். இதில் உங்கள் ஜனத்தை படிக்க வச்சு குறிகார காலேஜை மாற்ற போறியா? தான் நாங்கள் குறிகார காலேஜ் படிக்கணுமா? தூரம் வாடு. ஏய், போசல்லாம் சல்யூட்டேஷனே போகிறேன். ஏய், போசல்லாம் குறிகார கூப்பிடுவேன், திரும்பி பார்த்துனே போகிறேன். கிளம்பு. குருவிகாரா. டிபார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. டேய், இவன் தான்டா அது. நான் சொன்னல, வாங்கடா போகலாம். டேய் ஏந்திரி. மச்சி, கிளாஸுக்கு போனால் எவனோ கூட உட்கார மாட்டான். ஏன்டா? போட்டோ எடுத்து குரூப்பில் போட்டேன். டேய் இளவரசா, என்னடா? ஒன்று ரேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்கடா. இதில் ஜெயிச்சுனா நீ ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி ஆகலாம்டா. போடா. குறுக்க பேசாத, முழுசாக கேளு. இந்த ரேஸ் முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு நடக்குது. இதில் நீ ஜெயிச்சனா முதலமைச்சரை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்னடா? டேய், இவங்க என்ன மனுஷனவே மதிக்கிறது இல்லைடா. இதில் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியா எப்படிடா? டேய், ஃபஸ்ட் இயரில் வந்து தனியாக உட்காந்தேன். இப்போ வரைக்கும் தனியாக தான் உட்காந்துருக்கேன். யாருமே என் பக்கத்தில் உட்கார கூட ஆசைப்படுறது இல்லைடா. இதெல்லாம் மாற போகிறதே கிடையாதுடா. நானே எப்படா படித்து முடித்து ஊருக்கு போய் சேருவோன்னு இருக்கேன். போடா. அதால் வரும்போது எல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. ஒருத்த மிதிச்சானா அப்படியே ஒதுங்கிடுறது. இங்கே ஒதுங்கியே இருந்தால் ஒதுக்கியே வச்சுருவாங்க. உனக்கு தேவை அதிகாரம். அது ஜெயிச்சாதான் கிடைக்கும்னா ஜெயிச்சு பாரு. அதிகாரம் ஒன்று அழிக்கும், இல்லைனா மாற்றத்தை கொண்டு வரும். என்னடா
என்னடா பண்ணுறீங்க? விடுங்கடா, பாவுண்டா அவன். என்னடா பண்ணுறீங்க? விடுங்கடா. டேய், உன்னெல்லாம் சரி சமம் படிக்க விட்டதே தப்பு. இதில் நீ ரேஸ் ஓடி ஜெயிச்சு செக்ரட்டரி ஆகியா? உனக்கு நான் ஆமா சாமி போடணுமா? குருவேக்காரன் நாயே. ஏய் நான் பேசி முடிக்கிறாரு நீ நிமிரவே கூடாது. இங்கே பாரு, நான் அப்படியே விட்டுடுறேன். ரேஸ் வேணாம் மயிர் வேணான்னு போயிடு. நாளைக்கு கிரவுண்டில் பார்த்தேன் உன்னை எவன் குத்தி கீப்பானே தெரியாது. என்னால் முடியாது, நான் ஓடுவேன். நான் சொன்னால் புரியாதா? அதெல்லாம் அவனமா உட்கார வச்சா தான் புரியும். டேய் கீழே பார்த்துட்டு நிற்காதடா, சட்டையை போடுறா. நான் போய் கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ ஹலோ சார், நானே சார் தப்பு பண்ணேன். நான் ஏன் சார் வரக்கூடாது? ஹலோ ஹலோ சார், ஹலோ. சார் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அவங்க தான் சார் என்ன நினச்சாங்க. நான் ஏன் சார் ஓடக்கூடாது? உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காலேஜோட ரூல்ஸ் அப்படி. சரியா? என்னங்க சார் உங்கள் ரூல்ஸு? சார் நான் உங்கள்கிட்ட சொன்ன சொல்கிற காசை கேட்கலையே சார். நானும் மனுஷனும் காட்டுற ஒரு வாய்ப்பு, அது உன்னால் தர முடியலனா கூட பரவாயில்ல சார். அதை நாங்களே உருவாக்கிட்டு வந்தால் அதையும் அழிக்க பார்த்தா எப்படி தான் சார்? நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது? சார் நான் ஓடக்கூடாதுன்னு அவங்களும் ஓடக்கூடாது சார். எனக்கு நீ ஆர்டர் போடாத. உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கே சார் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லுங்கள் சார். வந்து ஈத்துன்னு போங்கடா இவனை. எனக்கு பதில் சொல்லுங்கள் சார். எனக்கு தெரியணும். எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் ஓடுவேன். எனக்கு பதில் தெரியணும். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலேஜில் எப்போவுமே ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி வந்து மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி சிஎம்மோட ரெக்வஸ்ட்னால நம்ம ஃபிட்னஸ் செக் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபிட்னஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினாக இது நடத்துகிறாங்க. இதில் இப்போ ஓட போகிற நேம் லிஸ்ட்டு நான் இப்போ படிக்க போகிறேன். நந்தா BCA third year, Vasu BCom General third year, Natraj CPA third year, Nitish BBA third year, இளவரசன் BCom CA third year. சார் தான் அவனை ஓட வேணான்னு சொல்லிட்டாரு. இது டீனோட ரெக்வஸ்ட்டு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவன் வரலன்னா அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டேய் இங்கே வாடா. டேய் அவனை ஓட விட போகிறான்னு சொல்லின்னு இருக்காங்க, நீ அமைதியாக இருக்க.
நான் வேணா கிரவுண்டுக்கு ஆரம்பிச்சிடுவா, அவன் வந்தானா அவன் கதையை முடிச்சிடுறேன். பா அதெல்லாம் தப்புப்பா, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே வராதீங்க. இப்போ கௌரவம் தான் எனக்கு முக்கியம், கௌரவத்துக்காண்டி ஒன்றை கூட கொள்ளுவேன். போங்கிட்டு நீ எங்கடா இங்கே? உங்கள் அப்பா தான் வர சொன்னாரு. டேய் என்னடா சொல்கிற? சரி இப்போ என்ன பண்ண போகிற? சரி இன்னும் ரேஸுக்கு 2 நிமிஷம் தான் இருக்குது, அவன் வரமாட்டான், பார்த்துக்கலாம் வா. ஹலோ சார், மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் சொன்ன பையன் இன்னும் வரல. சார் இளவரசன் வரா சார். கிரவுண்ட் கொண்டானே. இளவரசா விட்டுறாதடா. எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், இந்த உலகம் நமக்கு எதுவும் கொடுக்கலன்னா அதை நம்ம தான் உடச்சி எடுத்துக்கணும். என்ன அப்படி செஞ்சா? என்ன பண்ணல, உங்கள் அப்பா கொண்டுருப்பாண்டா. முன்னாடி என்கிட்ட சொல்லியிருப்பான்ல. என்ன இப்போ வா. சொல்கிறா. சாரிடா. பாரு, உன்னை ஓட வைக்க கூட தான் பார்த்தேன், ஆனால் உன்னை கொலை பண்ணுறவங்கள கேட்ட மாட்டேன். வேணும் குத்திருந்தா இங்கே எல்லாம் மாறி இருக்கும். ஆனால் நான் செத்த பிறகு வர்றது மாற்றம் கிடையாது. அது என் இனத்தோட அழிவு. ஒன்று சொல்லிக்கிறேன், நீ அந்த இனம், நான் இந்த இனம், நீ கருப்பு, நான் வெள்ளை, என்ன தான் இதுக்காக நம்ம அடித்து செத்தாலும், நாளைக்கு நீ செத்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி, போனோன்னு தான் சொல்லுவாங்க. மனுஷனாக பாருங்கடா. டீ குடிக்க தான் போகிறேன், வரீங்களா? டேய் வாடா.